எஸ் கம் இன். அப்பா அந்த சியோலுக்கு மெயில் அனுப்ப சொன்னீங்கல்லப்பா, அதை அனுப்பிச்சிட்டேன். அந்த டெலிகேட்ஸ் அடுத்த வாரம் வராங்களா? எப்படிப்பா, நம்ம ஆபீஸ்லயே மீட்டிங் வச்சுக்கலாமா இல்ல ஹோட்டல்ல வச்சுக்கலாமாப்பா? 2 பேர் தானே வராங்க. ஆமாப்பா. பேசாம நம்ம ஆபீஸ்லயே வச்சுக்கலாமே. சரிப்பா, நான் இதையும் மெயில் பண்ணிடுறேன். நடராஜ், ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா. நேத்து நீ லேட்டா வந்தல்ல, உன் அம்மா ரொம்ப பதறி போயிட்டா. அதான் அந்த லாரி அப்செட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சொன்ன அப்புறம் நீ போலீஸ் கிட்ட பேசி அவந்திகாவை கூட்டிட்டு வந்தியாமே, அவங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. அப்பா, அந்த போலீஸ் கொஞ்சம் ஓவரா பேசினாரு, அதான்ப்பா. நீ பண்ணதுல என்னடா தப்பு இருக்கு? ஏன்டா இவ்வளவு சங்கடப்பட்டு பேசுற? என்ன சொன்னாலும் அவந்திகா உன் பொண்டாட்டி. எத்தனை நாளைக்குடா இந்த சண்டை சச்சரவுலாம் இருக்க போகுது? இத பார், அவளுக்கு ஒண்ணுன்னா உனக்குள்ள ஒரு வேகம் வருது இல்ல, அதான்டா, அதான் பாசம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அங்க வேற யார் இருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன். இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி? அவளை பார்த்த, பேசுன, கூட்டு போய் வீட்டுல விட்டு வந்த, என்னடா இதெல்லாம்? இல்லப்பா, அப்படிலாம் பேசாதீங்க. என்னால அவ செஞ்ச துரோகத்தை மறக்கவே முடியாதுப்பா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. குட் மார்னிங் மேம். ஹலோ, என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஒண்ணு உள்ள இருங்க, இல்ல வெளியில இருங்க. இது என்ன பழக்கம்? இல்ல மேடம், கிருஷ்ண சாரும் நடராஜ் சாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் போலாமா வேணாமான்னு தயங்கிட்டு இருக்கேன் மேடம். ஓ சரி, நான் இப்ப உள்ள போறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். போங்க. சரிங்க மேடம். போய் வேலையை பாருங்க. என்ன மனுஷன் ஒட்டு கேட்டுக்கிட்டு. வா வா உமா, ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆபீஸ்க்குலாம் வந்திருக்க? என்னத்தங்க சொல்றது, அவந்திகா வீட்டுக்கு போன் பண்ண. கிரிவலம் போனதுல காலெல்லாம் கொப்பளிச்சு போய் நடக்க கூட முடியாம இருக்காளாங்க, பாவம். சரி, போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனேன். அப்பதாங்க எனக்கு தோணுச்சு நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்னு. அதான் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். ஏதாவது வேலையா இருக்கீங்களா இப்போ? இந்த ஃபைல்ஸ்ல சைன் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிடும். ஏன் இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்றா? ஏதோ கோயில், சாமி, குளம்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏன் தன்னைத்தானே வருத்திக்கிறா? நான் கேட்டேங்க. என் புருஷன் கூட நான் செய்யறது முக்கியம் இல்ல, ஆனா என் புருஷன் குடி கிடின்னு இனிமே போயிடக்கூடாது. அவர் என்னைக்கும் நல்லவரா இருக்கணும், திருந்தணும். அதுக்காக தான் கோயிலுக்கு போனேன்னு சொன்னான். உமா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். சரிங்க. சியோலுக்கு இமெயில் அனுப்பிச்சிடுறியா? சரிப்பா. நட்ராஜ், நாங்க போயிட்டு வரோம்டா. அவளை நாங்க போய் பாக்குறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? அவனுக்கு என்ன ஆட்சேபணம் இருக்க போகுது? அவன் வேணா அவந்திகா தம் பொண்டாட்டி இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா நமக்கு மருமகளா இல்லாம போயிடுவாளா? அதானே. வாங்குங்க போலாம். வா போலாம். நட்ராஜ், வரேன். உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. சிவராமன் சார், உள்ள வாங்க. ஓகே சார். அங்கேயே வச்சிருங்க. வாங்க தம்பி. வாங்க தம்பி. வாங்க சார். வணக்கம். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. பாத்துங்க. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. காஃபி சாப்பிடுங்க. இல்லம்மா பரவாயில்ல. இந்தப்பா. அப்புறம் உடம்பு எப்படி சார் இருக்கு? பரவாயில்லைங்களா? பரவாயில்ல சார், ஏதோ இருக்கேன்.
நான் சொன்ன ஆங்கிள் விசாரிச்சு பாத்தீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதை பத்தி பேசலான்னு தான் வந்திருக்கேன். நீங்க ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க. நாங்க வேணா உள்ள போயிடுறோம். சரிம்மா. வா போலாம். வாங்கக்கா. இப்ப சொல்லுங்க சார். முதல்ல உங்க பையன் கொலையில டிசிபி சாருக்கு சம்மந்தம் இருக்குன்னு நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா அடுத்தடுத்து கிடைச்ச தகவலை பார்க்கும்போது நீங்க சொன்னது கரெக்டுன்னு எனக்கு தோணுது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், வர்ற தகவலை வச்சு பார்க்கும்போது டிசிபி சாரோட மகளுக்கும் உங்க பையனுக்கும் ஏதோ லவ் அஃபேர் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அநேகமா உங்க பையன் அந்த பொண்ணை கலட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நல்லாவே புரியுது சார். அந்த பிரச்சனையால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் டிசிபி சார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன் சார், நான் சொன்னதை வச்சு தான் நீங்களும் சொல்றீங்களா? இல்ல சார், ஒரு முக்கியமான ஆள் அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க. அதை நேரடியாக கேட்டவன் என்கிட்ட வந்து சொன்னான். முக்கியமான ஆளா? யார் சார் அது? டிசிபி சாரோட ஒய்ஃப் தான் அது. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா சார், பேசிட்டு இருக்கும்போது அவங்களே அறியாம அவங்க பொண்ணு செத்ததுக்கு காரணம் உங்க பையன் சதீஷ் தானு சாபமிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நேரடியாக கேட்டவன் என்கிட்ட வந்து சொன்னான். அப்புறம் என்ன? அவங்க வாயாலே சொன்னதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இல்ல சார், எதுவா இருந்தாலும் எவிடன்ஸ் உறுதியானதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். டிசிபி சார் தான் இதை செஞ்சிருக்காருன்னு உறுதியா தெரிஞ்சா தப்பிக்கவே விட மாட்டேன். தைரியமா இருங்க சார். அவன் தான் இதை செஞ்சான்னு உறுதியா தெரிஞ்சா சொல்லுங்க. நான் இல்ல, என் சாதிசன் அத்தனையும் சேர்ந்து அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அத்தனை பேரும் அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. பொறுமையா இருங்க சார். எதுவா இருந்தாலும் சட்டம் தான் கடமையை செய்யும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு அப்பாவி பையன் பிரபாவை ஒத்துக்க வைக்கிறதுக்காக கரண்ட் ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணவர் அவரு. அவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கட்டாயம் அவர் பதில் சொல்லியே தீரணும். அவர் பதில் சொல்லாம நான் விடவே மாட்டேன். நானும் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். கூடவே இருந்துகிட்டு என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு எவ்வளவு வேலை பண்ணிருக்கா பாத்தீங்களா? அந்த ஆளு விட மாட்டேன் சார். அந்த ஆளை விட மாட்டேன். தயவு செஞ்சு நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்காதீங்க. அவர் செஞ்சதுக்கு ஆதாரம் கிடைச்சா போதும், நிச்சயமா அவரை அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு உங்க மேல பூரண நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் செய்றேன். பொறுமையா இருக்கிறது மட்டும் இல்ல சார், டிசிபி சார் பாக்குறப்ப அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க உஷார்படுத்திட்டீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. தயவு செஞ்சு அவர் எதேச்சா பார்த்தா கூட ஒரு வார்த்தை கூட விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி சார். நான் வரேன். சரி சார். நான் வாயே திறக்கல. கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துங்க. எனக்கு அது போதும். நிச்சயமா பண்றேன் சார். நான் கிளம்புறேன் சார். அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரி சார். என்ன பிரபுமணி, சிலை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஆனா வேற ஒரு தடயம் கிடைச்சிருக்கு சார். கொஞ்சம் நீங்க வர முடியுமா சார் இங்க? சரி, நீங்க அங்கேயே இருங்க. நான் இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எதுக்குமா இவ்வளோலாம் கஷ்டப்படுற? கால் பொத்து போற அளவுக்கு நடந்தாதான் சாமி கண்ணை திறக்குமா? எங்க டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறாளே. கஷ்டப்படுறத கடவுள் பார்த்தாதானே நம்ம வேண்டுதல் உண்மைன்னு நம்புவார்ப்பா. கால் வலிக்குன்னு தெரிஞ்சுதானே நான் கிரிவலம் போனேன். இதையும் கடவுள் சரி பண்ணிட போறாரு. டாக்டர் கிட்ட போனா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடாதா? என்ன பொண்ணுடி நீ? முரண்டு பிடிச்சா உச்சாணி கலையில நிக்கிற, இறங்கி வந்தா ஒரேடியா இறங்கி வந்துடுற. ஏதோ என் கை வைத்தியத்துக்காவது ஒத்துக்கிட்டியே. அவந்திகா, வாங்க சம்பந்தியம்மா. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வாங்கண்ணா. என்னம்மா அதெல்லாம்? டேய் உட்கார் உட்கார். கால் இவ்வளவு ரணமா இருக்கு, இப்ப போய் எழுந்திருக்கணுமா? உட்கார். பாருங்க எவ்வளவு பொண்ணா இருக்கு. என்ன பொண்ணுமா நீ? செருப்பு போட்டுக்கிட்டு நடந்திருக்கலாம்ல. அங்க கேட்டாத்த செருப்பு போடாம கிரிவலம் போனாதான் பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதான். நல்லா சொன்னாங்கம்மா. ஏமா நீ இப்படி இருக்க? எப்படியோ இருந்தவ இப்ப இந்த அளவுக்கு மாறி இருக்காளே. இவளை மாத்தின தெய்வம் கண்ணை திறந்து சாமி இவ வாழ்க்கையும் சரி பண்ணி கொடுத்துட்டு அதுவே போதும்னே.
மாற்றம் வந்துருச்சுமா. ஏன்னா ஒரு காலகட்டத்துல என் முன்னாடியே கால் மேல காலை போட்டு உக்காந்துகிட்டு இருந்தவ இப்போ என்ன பார்த்த உடனே இந்த நிலைமையிலயும் எழுந்திருக்க முயற்சி பண்றா. இதுவே நல்ல மாற்றம் தானே. இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். இப்ப இவளோட புருஷன் முறுக்கிட்டு நிக்கிறான். எல்லாம் சரியாயிடுங்க. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்கல்ல. நான் தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நட்ராஜ் கிட்ட பேசிட்டு இருக்கேனே. கல்லே கரையும் போது நம்ம மகனோட மனசு கரையாதா? நம்புங்க, அவனும் மாறுவான். அத்த, என்னம்மா? நட்ராஜ் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லைல்ல? அட சே இல்லம்மா, எங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கான். இனிமே குடிக்கவே மாட்டான். தேங்க் காட். எனக்கு அதுவே போதும். நான் இவ்ளோ கஷ்டப்படுறது எல்லாமே அதுக்கு தானே. அவன் திருந்தணும், அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் என் ஆசை. புருஷன் கூட மறுபடியும் சேரணும்னு வேண்டிக்கவே மாட்டியா? அதுக்கு எதுக்குப்பா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்? அதுக்குதான் என் அத்தை இருக்காங்கல்ல, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நிச்சயமா நான் இருக்கேன் அவந்திகா. அவனோட மனசை மாத்துறது ஏன் பொறுப்பு. ஏய், அவசரப்பட்டு எந்த வாக்கும் கொடுத்துறாத. இப்ப கூட அவதிகாவை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி பேசும்போது அவன் ஏதாவது பேசினானா? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சார், தம்பி யாருப்பா? யாரும் இல்ல, நம்ம டிரைவர் தான். வா வா வா. ஓ, என்ன இங்க வந்திருக்க? நடராஜ் கூட்டிட்டு வர சொன்னானா? இல்ல சார், நடராஜ் சார் இதை கொடுத்துட்டு வர சொன்னார். நீ அவங்கிட்ட ஏதாவது கேட்டியா? நான் எதுவும் கேட்கலீங்க. என்னப்பா அது? மேடம் நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்களாம், அதனால இதை போட்டு நடந்தா கால் வலிக்காதுன்னு சொல்லி கொடுக்க சொன்னார் சார். யாரு? நட்ராஜி சொன்னானா? ஆமாங்க மேடம், அதுலயும் உங்க கையிலேயே கொடுத்துட்டு வர சொன்னாரு. பாத்தீங்களா மாமா, நட்ராஜே எனக்கு கொடுத்து விட்டுருக்கான். வரும்போது நீ படுற கஷ்டத்தை பத்தி நான் 2 வார்த்தை சொன்னேன். என்னமோ கவனிக்காத மாதிரி வீராப்பா நின்னா. இப்ப செருப்பு வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கான். நீங்க பேசுனத கேட்டு மனசு மாறி இருப்பான் அத்தை. அதான் அக்கறையா ஸ்லிப்பர் வாங்கி அமைச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவந்திகா, இந்த அவ இவன் பேசுறத கொஞ்சம் மாத்திக்கமா. பெத்தவங்க இல்லையா? நீ அப்படி பேசுறத கேட்டா கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீ எவ்வளவு மாறிட்ட. இந்த அவன்னு கூப்பிடுறத கொஞ்சம் அவர்னு மாத்திக்கலாமா? ஏண்டி, இதுக்கு மேலேயே மாப்பிள்ளைய அவர்னு கூப்பிட்டா உன் கிரீட இறங்கிருமா? ஐயோ அம்மா, அப்படியே பழகிடுச்சுமா. சரி, இனிமே நான் அவன் பாருங்க. சரி, அவர்னே கூப்பிடுறேன். நான் ஸ்லிப்பரை அப்புறமா போட்டு பாத்துக்கிறேன். நீங்க அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க. சரிங்க மேடம். நான் தேங்க்ஸ் சொல்லுங்க. வரேன் சார். வரேன் சார். சரிங்க. என்னமோ சொன்னீங்க. அவன் ஏன் புள்ளங்க, நிச்சயம் மனசு மாறுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் பெத்தவளுக்கும் பெத்தவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீயும் அவந்திகாவும் மாறுவான்னு நம்பினீங்க, மாறிட்டான். மத்தவங்க மனச புரிஞ்சுக்கிறதுல பொம்பளைங்க கில்லாடின்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? நீ நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவன் நேத்து போலீஸ் கிட்ட அவந்திக்காக வாதாடினப்பவே மாறிட்டாங்க. வெளியில சொல்ல தயங்கிட்டு இருந்தான், அவ்வளவுதான். அவனும் என்ன மாதிரிதான். வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மறுபடியும் மருமகளா எங்க வீட்டுல கால் எடுத்து வைக்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எனக்கு இப்பதான் சம்பந்தி மனசுல இருந்த ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. இத பாருங்க, வந்தவங்களை உட்கார கூட சொல்லாம நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, நானும் மரமாட்ட நின்னுகிட்டே இருக்கேன். வாங்க வாங்க சம்பந்தி, நான் போய் 1 நிமிஷத்துல காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க. சார்,
என்ன பிரபுமணி சிலை எடுத்துட்டீங்களா? இது இருக்கு சார், பாருங்க சார். சார் சரியான புதர்ல மறைச்சு வச்சிருந்தாங்க சார். நைட்டுங்கிறதுனால அவனுங்களுக்கே வச்ச இடம் தெரியல. டிபார்ட்மெண்ட்ல இருந்து லைட் எல்லாம் வர வச்சு தேடி கண்டுபிடிச்சிட்டோம் சார். வெரி குட் பிரபுமணி, கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். தேங்க்யூ சார். வேற ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சதா சொன்னீங்களே, என்ன அது? கொஞ்சம் வாங்க சார். அங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க, ரத்தம் உடைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்களா, யாரோ மண்ணை தடவி ரத்த கரையை மறைக்க பார்த்திருக்காங்க. ஆமா சார், எதையோ வச்சு தொடச்சிருக்காங்க. இங்க பாருங்க சார், வரி வரியா தெரியுது. எஸ், இது யாரோட ரத்தமா இருக்கும்? ஒருவேளை சிலை கடத்தல் கும்பல்ல கோஷ்டி பிரச்சனை வந்து எவனையாவது அடிச்சு கொண்டு இருப்பானுங்களோ? இல்ல சார், 3rd டிகிரி கூட யூஸ் பண்ணிட்டேன். அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்றாங்க. சார் ஒருவேளை எவனாவது கொலை பண்ணிட்டு ஆயுதத்தை இங்க போட்டுக்கலாம்ல சார்? கான்ஸ்டபிள் சார், புடியா, பத்திரமா புடியா. பக்கத்துல எங்கேயாவது பாடி கிடக்குதான்னு பாத்தீங்களா? இல்ல சார், எல்லாம் நல்லா தேடிட்டாங்க, எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் இன்னொரு தடவை நல்லா தேட சொல்லியிருக்கேன். ஏதோ ஒண்ணு உதைக்குது. ரத்தக்கரையோட ராடு இங்க கிடக்குது, ஆனா பாடி எதுவும் இல்ல. இங்க அடிச்சு போட்ட ஏன்னு கேக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, இருந்தாலும் பாடியை காணும்னா பிரபுமணி, இந்த சதீஷ் பாடி கிடைச்சது எந்த ஏரியாவில்? இங்கதான் சார், பக்கத்துல திருப்பதி நகர் 2வது தெரு. யோ, திருப்பதி நகர் 2வது தெருக்கு எப்படியா போனோம்? இப்படியே போய் லெஃப்ட்ல திரும்பினா திருப்பதி நகர் சார், 1/2 கிலோமீட்டர் இருக்கும் சார். அப்படியும் இருக்குமோ? என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, கொலை பண்ணவன் இங்கதான் ஆளை கொண்டு வந்திருக்கணும், கொன்னுட்டு பாடியை ரிமூவ் பண்ணிருக்கணும். சதீஷ் கொலையிலையும் அவன் கொல்லப்பட்டது ஒரு இடம், பாடி கிடைச்சது ஒரு இடம். ஒருவேளை அவன் எங்க வச்சு கொண்டு இருந்தா? சார் கரெக்ட் சார், அப்படி இருக்கலாம் சார். இந்த ஏரியா ஃபுல்லா தேடி பாருங்க. அப்படி இருந்தா சதீஷ் அடிச்சு கொண்ட ராடு இதுவா தான் இருக்கணும். நிச்சயம் வேற ஏதாவது தடை அங்க இருக்கும். எஸ் சார், அந்த ஆங்கிள் தேடி பாருங்க. கமான் குயிக். யோ, இந்த ராடு எடுத்துட்டு போய் ஜீப்ல வச்சுட்டு வந்து தேடியா. யோ, அந்த பக்கம் போய் தேடியா. ஏய் சுப்பிரமணி, இங்க வாயா. கமான் குயிக், சீக்கிரம் வா. அந்த பக்கம் போய் தேடு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு, சீக்கிரம் பாரு. சார் நான் இந்த பக்கம் போய் தேடுறேன் சார். ஓகே, டு இட்.
வரேங்க. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க 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 ஒரு என்ன? நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரேங்கம்மா.